பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தெய்வ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் நடத்துவாராக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அழுக்கற துடைக்கப்படுகிறதான அனுபவங்கள். நாம் ஒரு இடத்துல இருக்கிறோம். இந்த இடத்துல நாம் இருக்கும் பொழுது ஒரு அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் விரும்புவோம். அல்லது ஒரு பந்தியில் உட்காரும் பொழுது அந்த டேபிளை க்ளீன் பண்ணும் பொழுது அங்கங்கே ரெண்டு பருக்கைகள் இருக்குமானால் நம்ம சொல்லுவோம், அதையும் சேர்த்து அழகாக க்ளீன் பண்ணுங்கள். அழுக்கற துடைக்கிறதான அனுபவம். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கிறோம், காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற என்ன செய்யுமா? துடைக்குமா. ஒரு பொல்லாத மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனை அழுக்கற துடைக்க வேண்டும். எது அழுக்கற துடைக்கும்? எது முற்றிலுமாய் அவனை கழுவும்? அதை தான் நாங்கள் வார்த்தை சொல்லுகிறது, காயத்தின் தழும்பு. காயத்தின் தழும்பு அதை பார்க்கும்போது அவன் மறக்கவே மாட்டான். ஐயோ, இதனால் இந்த காயம் வந்துட்டே, பயம் உள்ள இருக்கும், வலி உள்ள இருக்கும். அதை நினைக்கும் பொழுது இனி இந்த தவறை செய்யக்கூடாது என்கிற எண்ணங்கள் அவனுக்குள்ள இருக்கும். ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரர் வாழ்க்கையில் மிக மோசமாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தின்படி அவர் நடந்து கொண்டிருந்தார். எதிர்பாராத விதமாக ஒரு குறிப்பிட்ட நபர்களாய் இணைந்து பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. தாடைகள் எல்லாம் உடைந்தது. போலீஸ் கேஸ் வரைக்கும் அது போயிட்டு, அதுக்கப்புறம் உட்காந்து அதை பேசி அந்த இடத்த விட்டு அவரை கொண்டு வந்து அந்த தாடைக்குரியதான சகல ட்ரீட்மெண்ட்ஸை எடுத்து அன்றைக்கு சில காரியத்தை விட்டு அவர் வெளியே வந்தார் பாருங்க. சொன்னார், இனி இந்த தவறை நான் செய்ய மாட்டேன், இனி இந்த பொல்லாத காரியத்துக்கு நான் உடன்பட மாட்டேன், இனி இதுக்குள்ள நான் விழுந்து கிடக்க மாட்டேன். அன்றைக்கு ஒரு விடுதலையை தேவனாகிய கர்த்தர் அந்த மகனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆம் தெய்வ ஜனமே, நீங்கள் நம்ம நிறைய பேர் செய்கிற ஒரு காரியம், நம்ம பிள்ளைகளை தொடுறது கிடையாது, திட்டுறது கிடையாது. பிள்ளை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்றோம், பிள்ளைகள் என்ன விரும்பினாலும் செஞ்சிடறோம். காரணம் என்ன? நாம் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை ரொம்ப நல்லது, ஆனால் இன்னைக்கு அது கஷ்டப்படலை, இன்னைக்கு அதுக்கு காயம் இல்லை அப்படின்னா நாளைக்கு மற்றவர்களை அந்த பிள்ளை காயப்படுத்தும் என்பதை மறந்து போயிடாதீங்க. பொல்லாதவனாய் வரும், பொல்லாதவளாய் அவள் வருவாள். அப்போ அடிக்கிற அடிகள் வசனம் அதை தான் சொல்லுகிறது, பரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். அப்போ பரம்பை கையாட வேண்டிய நேரத்தில் கையாடணும், காயப்பட வேண்டிய நேரத்தில் காயப்படுகிற அனுபவங்கள் இருக்கணும். அடுத்து சொல்லப்படுகிறது, உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும், உறைந்து போயிருக்கிற அடிகள், உள்ளத்துக்குள்ள பட்டிருக்கும் பாருங்க சில அடிகள், அது அந்த பொல்லாதவனை அழுக்கற தொடச்சிரும், முழுவதுமாக மாற்றிடும். எத்தனை ஜாம்பவான்கள், எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு வருகிறவர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில காயங்கள் அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தி அவர்களை விடுதலையாக்கி கர்த்தருக்குள்ளே கர்த்தர் அவர்களை நிலைநிறுத்த வைத்திருக்கிறாரே. அழுக்கற துடைக்கப்பட்டு அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறார்களே. சில நேரங்களில் நம்ம யோசிப்போம், ஏன் இந்த காயம், ஏன் இந்த அடி, ஏன் இந்த பாதை? தேவன் நம்மை அழுக்கற துடைப்பதற்காக சில பாதைகளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுகிறார்னா அனுமதிக்கிறார். உன் சுபாவம் மாறலையா? அனுமதிப்பார். உன் வாழ்க்கை மாறலையா? அனுமதிப்பார். இன்னும் கோபம், வைராக்கியம், சிண்டு முடிதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோல் சொல்லுதல்,
இப்படிப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிறியா? பொல்லாத அனுபவம், பொல்லாத செய்கை, பொல்லாத எண்ணம் உன் வாழ்க்கையில் இருக்குதா? சில காரியத்தில் கர்த்தர் அனுமதித்து காயத்தை கர்த்தர் உண்டாக்கி தழும்ப கர்த்தர் கொடுத்து அடிகளை கொடுத்து தான் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி நிறுத்துவார். அது வரையிலும் தேவன் விடுகிறவர் அல்ல. உங்களை பரிசுத்தப்படுத்தினாதாங்க கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே நீங்கள் போக முடியும். ஏன் என்பது கேட்கறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் ராஜ்யத்துக்கு போவதற்கு அவர் அந்த பாதையில் உங்களை அனுமதித்து நடத்துகிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. ஆகையால் காயத்தின் தழும்பு, உள்ளத்தில் உரைக்கும் அடிகள் பொல்லாதவனை அழுக்கற என்ன செய்கிறது? துடைக்கிறது, அவனை விடுதலையாக்குகிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ளே காணப்படுகிறதான குணங்கள், பொல்லாத காரியங்கள், இவைகள் எல்லாம் அழுக்கற துடைக்கப்படுவதற்கு சில சூழ்நிலைகளின் சில கடினமான பாதைகளிலே எங்களை நடத்துகிறேன். அந்த பாதைகள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்களை கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை பரிசுத்தப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவஜனமே, காயத்தின் தழும்புகள், உள்ளத்தில் உரைக்கும் அடிகள் பொல்லாதவனை அழுக்கற துடைக்குமே. நிச்சயமாய் அழுக்கற அவன் துடைக்கப்பட்டு அவனை கர்த்தர் நீதிமானாய் மாற்றுகிறார், பரிசுத்தமுள்ளவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். உடைய வாழ்க்கையிலும் பொல்லாத குணங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், சில கடினமான பாதைகளிலே, காயத்தின் தழும்புகளின் பாதையிலே அனுமதித்து நம்மை எடுப்பித்து அவர் கட்டுகிறார். கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை. God bless you. God bless you. God bless you.